ഭയങ്കരമായിട്ട് ആൾക്കാർ എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്. ദ വേ യു ടോക്ക് അല്ലെങ്കിൽ ജോളി ഇറക്കുന്ന മാതിരി. സോ ഒരു റൊമാൻറ്റിക് കോമഡി സിനിമ ആക്ച്വലി കുറെ പേര് കമന്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ആൻഡ് വി ആർ ഹിയറിംഗ് വൺ റൊമാൻറ്റിക് സിനിമ ഇസ് കമ്മിങ് വിത്ത് എ ബിഗ് ഡയറക്ടർ. അപ്പോൾ ആ റൂമേഴ്സും ഉണ്ടോ? இல்லை, அந்த மாதிரி கன்ஃபார்மாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல. அந்த மாதிரி படங்கள் பண்ண ஆசையாக தான் இருக்கு. நீங்க ஜாலி பர்சனா? நீ ஜாலியாக இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. எப்படி இந்த இந்தியன் சீன் எல்லாம் ஷூட் பண்ணும்போது மாரி சார் கூட அந்த ஜாலி மேட்ச் பண்ணுறது? இல்லை, நீங்கள் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சார் ஆக்சுவலாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கிற இன்டென்ஷன் நீங்கள் புரிஞ்சு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். ப்ளஸ் சார் வந்து ஸ்பாட்டில் பயங்கர இன்டென்ஸாக எனர்ஜியாக இருப்பார். ஸோ நம்ம வந்து அங்கே ஜாலியாக இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக அவருக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குது கேமராக்காக. ഭയങ്കരമായിട്ട് ആൾക്കാർ എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്. ദ വേ യു ടോക്ക് അല്ലെങ്കിൽ ജോളി ഇറക്കുന്ന മാതിരി. സോ ഒരു റൊമാൻറ്റിക് കോമഡി സിനിമ ആക്ച്വലി കുറെ പേര് കമന്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ആൻഡ് വി ആർ ഹിയറിംഗ് വൺ റൊമാൻറ്റിക് സിനിമ ഇസ് കമ്മിങ് വിത്ത് എ ബിഗ് ഡയറക്ടർ. അപ്പോൾ ആ റൂമേഴ്സും ഉണ്ടോ? இல்லை, அந்த மாதிரி கன்ஃபார்மாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல. அந்த மாதிரி படங்கள் பண்ண ஆசையாக தான் இருக்கு. நீங்க ஜாலி பர்சனா? நீ ஜாலியாக இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. எப்படி இந்த இந்தியன் சீன் எல்லாம் ஷூட் பண்ணும்போது மாரி சார் கூட அந்த ஜாலி மேட்ச் பண்ணுறது? இல்லை, நீங்கள் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சார் ஆக்சுவலாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கிற இன்டென்ஷன் நீங்கள் புரிஞ்சு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். ப்ளஸ் சார் வந்து ஸ்பாட்டில் பயங்கர இன்டென்ஸாக எனர்ஜியாக இருப்பார். ஸோ நம்ம வந்து அங்கே ஜாலியாக இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக அவருக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குது கேமராக்காக.